ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாங்கள் வந்து காலையிலையும் மத்தியானத்துக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே, அதனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மில்லட் பொங்கல் தான் செய்ய போகிறேன். மில்லட்டில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சாம வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதனால் வந்துட்டு சாம அரிசி வந்துட்டு நான் வந்து நல்லா வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் வறுத்து சேர்த்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் சீரகம், மிளகு, இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வெண்பொங்கலில் சேர்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தனியாக வந்துட்டு தாளிக்க போகிறது கிடையாது. குக்கர்லேயே வந்துட்டு தாளித்து நான் வந்துட்டு விட போகிறேன். அதனால் வந்துட்டு இது ரொம்ப வந்து சிம்பிளாக வந்துட்டு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கடைசியாக வந்து வெண்பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடியே வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சீரகம், மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, 2-3 கருவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம இதோட வந்துட்டு வதக்கி விடலாம். இந்த சீரகம், மிளகு இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிறப்ப நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இது வந்து வெண்பொங்கலுக்கு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இது சேர்ந்தோன்னே நான் வந்து வெண்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு ரைஸை விட வந்து பொங்கல் வந்துட்டு கொஞ்சம் வந்து குழைய வந்து தான் வந்து வேக விடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நான் வந்து எச்சாவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து வெண்பொங்கல் ஆறுனதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு குழைய வெந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஆறுறப்ப வந்துட்டு நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கும். இதோட வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நான் இந்த அரிசி வந்துட்டு நல்லா வந்து 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எப்பவுமே வந்துட்டு மில்லட்டை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ஏதாவது கல் ஏதாவது இருக்குதா, கல் குப்பை ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ஊற வைங்க. நான் செக் பண்ணிட்டு தான் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு நான் வந்து அரிசி சேர்த்துட்டேன். நல்லா வந்துட்டு இது வந்து 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக்கரை இலக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து கரெக்டாக வந்துட்டு வெந்திருக்கு. அடி எதுவும் பிடிக்கல. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான். இதை நான் தனியாக வந்து கப்பில் எடுத்து நான் வந்து மூடி வச்சிடுறேன். அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கி வந்து என் பொண்ணு வந்து சக்கரை பொங்கல் கேட்டால், அதனால் வந்துட்டு இதே ரைஸில் வந்துட்டு சாம அரிசிலேயே வந்துட்டு நான் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு நெய்யும் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சாம அரிசியை தான் எடுத்திருக்கேன். இதுவும் கல் மண் எதுவும் இல்லாமல் நல்லா செக் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு, இந்த அரிசி 2யும் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டுருக்க டைம்லேயே வந்துட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்துட்டு கரைச்சிடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெல்லத்தை வந்து 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கலக்கி விடணும். நீங்கள் சக்கரை பொங்கலுக்கு டைரெக்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக வெல்லத்தை இதே மாதிரி வந்துட்டு நல்லா கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வெல்லமெல்லாம் வந்துட்டு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேல் நம்ம வந்துட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கரும்பு சக்கை ஏதாவது மண் ஏதாவதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வெள்ளைப்பாகில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் பாகு செய்கிறதுக்கு முன்னாடி எப்போ செஞ்சாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெல்லத்தை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் வந்து பாகை காய்ச்ச ஆரம்பிங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக வந்துட்டு மண் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் குப்பையும் இருக்குது. இதை நான் அதே பேனில் ஊற்றி நல்லா வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்து காய்ச்ச போகிறேன். நான் அதுக்குள்ளேயே வந்துட்டு நல்லா வந்து அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். சக்கரை பொங்கலுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க.
பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா வந்து குழைய வெந்துருச்சு. இது வந்துட்டு நான் வந்து பாகோடு சேர்க்குறப்ப நல்லா வந்து கெட்டியாயிரும். மில்லட்டில் வந்து சக்கரை பொங்கல் செய்கிறப்போ வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அதே பாகில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து குழ குழன்னு இருக்குது. நீங்கள் 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும். நான் அதுக்குள்ளேயே வந்துட்டு முந்திரி பருப்பை வந்துட்டு நெய்யில் தாளித்து இது கூட வந்துட்டு சேர்த்திட்டேன். அவ்வளவுதான், நம்மளுடைய சக்கரை பொங்கல் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி வெண்பொங்கல். அதே சமயம் நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கிறேன். வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்காக நான் செஞ்ச சக்கரை பொங்கலும் ரெடி. அவ்வளவுதான், பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு நான் அதே சமயம் அதெல்லாம் வேலை செய்ய நான் விளக்கழுவிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த கவுண்டர் டாப் மட்டும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டா முடிஞ்சுது. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறமேல் சாப்பிட்டதுக்கப்புறமேல் வந்துட்டு இன்றைக்கி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதது இடத்துல வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் எடுக்கல, மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பால் தயிர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் செய்கிறது மஷ்ரூம் பிரியாணியும் முட்டை தொக்கும் தான் மதியானத்துக்கு செய்ய போகிறேன். எப்போவுமே வந்து சண்டே வந்துட்டு சிம்பிளாக கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். நல்லா வந்து தயிர் பாக்கெட் தான் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா பெங்களூர் கிளைமேட்க்கு வந்துட்டு எனக்கு தயிர் வந்துட்டு தேவையிறது கிடையாது. அதனால் எப்போவுமே நாங்கள் வந்துட்டு பாக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளவுதான், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கொத்தமல்லி புதினா எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு துணியில் வந்துட்டு அடியில் காய வச்சுருக்கேன். அவ்வளோதான். மஷ்ரூமும் வந்து நான் வெளியவே வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இந்த உப்பு ஜாடியுமே வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். எப்போயுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நான் வந்துட்டு மதியானம் சாப்பாடு வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணணும். எப்பவுமே வந்துட்டு காளானை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி போயிடும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பட்டன் காளான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. எப்பவுமே வந்து கொஞ்சமாக தண்ணியில் நான் வந்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து அந்த கருப்பு கருப்பாக வந்துட்டு குப்பை வந்து கொஞ்சம் இருக்கும். நல்லா இந்த மாதிரி மேல் பரப்பை வந்துட்டு நல்லா தேய்ச்சி கையில் தேய்ச்சி உள்ளங்கையில் தேய்ச்சி நல்லா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அது கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறமேல் நான் வந்து ரன்னிங் வாட்டர்லேயும் வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் காளானை. முட்டை தொக்குக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து மேக்னேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்துட்டு தாளிச்சிட்ருக்கேன். நம்ம வந்து காளானை வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து காளானை கட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வந்து முதலே சேர்த்துட்டேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பக்கமாக வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமேலே பிரியாணி செய்கிறப்ப வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். கடைசியாக எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேலும் வந்துட்டு ஒரு ½ லெமனை வந்துட்டு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட லெமனும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இதை நான் வந்து கடைசியாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா இன்னுமே வந்துட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை. நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துட்டேன். இதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கலக்கி மூடி வைக்க போகிறேன்.
அடுத்ததாக வந்து பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா இல்லாமல் எப்படி செய்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து பேக்கெட்டில் இருக்க பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து வீட்லேயே தான் எப்பவுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன். கொஞ்சமாக வந்துட்டு கிராம்பு, அதே அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்குங்க. கிராம்பு ஏலக்காய் எடுத்த அளவை விட 2 மடங்கு அளவுக்கு அதிகமாக வந்துட்டு பட்டை எடுக்கணும். இது மூணையும் நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து முட்டை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முட்டை நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா வந்து முட்டை ஓடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து முட்டை ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து தான் வந்துட்டு நான் வந்து லைட்டாக வறுக்க போகிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேல் வந்துட்டு கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமேல் கருவேப்பிலை சேர்த்திட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு தாளித்து விடலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகாயும் வந்துட்டு சேர்த்திட்டேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமேல் வந்துட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து உடச்சி விடுங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமேல் வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பவுமே வந்து முட்டை சேர்க்குறப்ப வந்துட்டு நீங்கள் வந்து முட்டை செய்கிறப்ப வந்துட்டு இதுக்கு பதிலாக வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வந்து பெப்பர் பொடி கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட போகிறேன். அவ்வளோதான். முட்டை எல்லாமே வந்துட்டு நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு முட்டை வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு சேர்க்கணும். நல்லா ஒரு பக்கம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேல் வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக வந்துட்டு ஒவ்வொரு முட்டையும் அடுத்த பக்கத்துக்கு நம்ம வந்துட்டு திருப்பி விடலாம். முட்டை நம்ம வேக வச்சு முட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய முட்டை ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்ததாக வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நான் இந்த வந்து முட்டை ஓட்டை வந்துட்டு நான் வந்து தொட்டி செடி வச்சுருக்கேன், அதுக்கு வந்துட்டு சேர்த்துடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து குக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு நெய் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெய் பாதி, ஆயில் பாதி சேர்த்துக்கோங்க. நெய் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு நல்லா மணத்தை கொடுக்கும். இது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 2 3 கிராம்பு, கொஞ்சம் ஒரு அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேல் நம்ம வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து கண்டிப்பாக அடி பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் கழிச்சோன்னே வந்துட்டு காளான்லேருந்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். காளான் சுருங்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடியே இதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்திட்டேன். இது கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பாலும் சேர்த்திட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகாய் தூள் சேர்த்திட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சோன்னா நம்ம வந்துட்டு அரிசி சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நான் இன்றைக்கி வந்துட்டு ஆனியன் ரைத்தா வந்துட்டு செய்ய போகிறது கிடையாது. இதுக்கு பதிலாக வந்துட்டு வெள்ளரிக்காய் வச்சுட்டு ஒரு சூப்பரான தயிர் ரைத்தா தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வெள்ளரிக்காயில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை வெள்ளரிக்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுவே எங்களுக்கு போதும். இதை நம்ம வந்து பீட்ரூட் சீவோம் இல்லையா, அதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு திருவி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஒரு வேளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் தயிர் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு திருவி வச்சுருந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு இது தயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு கலக்கி விடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது கூடவே நீங்கள் வந்துட்டு வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். தனியாக சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
இது கூட வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு, தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளரிக்காய் ரைத்தா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு காளான் பிரியாணி, வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முட்டை ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் எங்களோட லஞ்சுக்கு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.